ஆதிசங்கரர் சிவானந்த லகரியில் பக்தி கிம் ந கரோதி என்று கூறுவார். ஆழ்ந்த பக்தியானது என்னதான் செய்யாது? ஹரி கதா காலக்ஷேபம் செய்பவர்கள் தாண்டவ நிருத்யஹரி கஜானன் என்கிற கணபதி அபங்கம் பாடியே துவங்குவர். சொல்லினுக்கு அரியனாய் சூழ்ச்சிக்கு அரியனாய் பல் உருவாகி படர்ந்த வான்பொருளை உள்ளுயிராகி உலகம் காக்கும் சக்தியே தான் அந்த தனிச்சுடர் பொருளை சக்தி குமாரனை சந்திர மௌலியை பணிந்து அவன் உருவிலே பாவனை நாட்டி சக்தியை காக்கும் தந்திரம் பயின்று யார்க்கும் எளியனாய் யார்க்கும் வலியனாய் யார்க்கும் அன்பனாய் யார்க்கும் இனியனாய் வாழ்ந்திட விரும்பினேன். மனமே, நீ இதை ஆழ்ந்து கருதி ஆய்ந்தாய்ந்து பலமுறை சூழ்ந்து தெளிந்து பின் சூழ்ந்தார்க்கெல்லாம் கூறி கூறி குறைவரத் தேர்ந்து தேறி தேறி நான் சித்தி பெற்றிடவே நின்னால் இயன்ற துணை புரிவாயேல் பொன்னால் உனக்கொரு கோவில் புனைவேன். மனமே, என்னை நீ வாழ்வித்திடுவாய். வீணே உழலுதல் வேண்டா, சக்தி குமாரன் சரண் புகழ்வாயே என விநாயகர் நான்மணி மாலையில் அகவல் பாடும் மகாகவியின் பாடலை கசிந்து நினைந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது. நாளையும் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து ரசிப்போம்.